नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी. விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு ஷரவணா கைடில் டீச் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 335. ஓகே, 335ல் இருக்க லெட்டர் ரைட்டிங் டீச் பண்ணுறேன். ஆக்சுவலாக घटिया माल भेजने की ஷிகாயத் பத்ர அப்படின்னா கம்ப்ளைண்ட் லெட்டர். ஓகே, घटिया மால் அப்படின்னா புவர் குவாலிட்டி மெட்டீரியல் அமிச்சதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறோம். எப்பயுமே நீங்கள் லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கொஷினை மட்டுமே நீங்கள் 1 to 2 minutes நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸ்ரீராம் என்டர்பிரைजेस की ओर से सर्वश्री विश्वनाथ इलेक्ट्रिकल्स को घटिया माल भेजने की शिकायत करते हुए एक पत्र लिखिए. நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸ்ரீராம் என்டர்பிரைजेस. ஓகே, ஸோ ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் அப்படின்றது ஒரு செப்பரேட்டு. கி ஓர்சேனா இவங்க இங்கேருந்து எழுதுகிறாங்க. யாருக்கு அப்படின்னா சர்வஸ்ரீ விஸ்வநாத் எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் யாருக்கு லெட்டர் எழுதுனாங்கன்னா சர்வஸ்ரீ விஸ்வநாத் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு எழுதுகிறாங்க. ஸோ இந்த லைன்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஃப்ரம் யார் டு யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஃப்ரம் யார் ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ், டு யாருக்கு எழுதுகிறாங்க சர்வஸ்ரீ விஸ்வநாத் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு எழுதுகிறாங்க. எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னா घटिया माल भेजने की. घटिया मालना என்ன புவர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அமிச்சதுனால ஷிகாயத் கர்த்தே ஹுயே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா ஏக் பத்திர லிக்கியே. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டரை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின்லேயே உங்களுக்கு ஃப்ரம்மும் வந்துருச்சு, டூவும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எழுத வேண்டியதெல்லாம் கண்டென்ட் மாத்திரம்தான். இன்னொன்று நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃப்ரம்மும் டூவும் எந்த ஊர் எந்த பிளேஸ்ன்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு நேம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் சொல்லியிருக்காங்க, சர்வஸ்ரீ விஸ்வநாத் எலக்ட்ரிக்கல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஊர் பேர் மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் ஃப்ரம் டூ எழுதும்போது நீங்கள் எந்த ஊர் எந்த அட்ரஸ் வேணால் எழுதிக்கலாம். உங்கள் பக்கத்துலேயே இருக்க ஊருக்கான அட்ரஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரம் என்னன்னு பாருங்கள். இதில் நீங்கள் ஃப்ரம் டூ அப்படின்னு போட்டு எழுதணும்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது யார் எழுதுகிறாங்க அப்படியோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் எழுதணும். ஸோ இந்த லெட்டரை எழுதுறது யாருன்னா ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் தான் எழுதுகிறாங்க. ஓகே, ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த என்டர்பிரைசஸ் கீழே ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஜ்லி உபகரணம் கே விக்ரேதா. ஸோ பிஜ்லி அப்படின்னா எலக்ட்ரிக்கல், உபகரணம்னா அதோட எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு. ஸோ விக்ரேதா அப்படின்னா செல்லர்ஸு. ஸோ எலக்ட்ரிக் ஐட்டம்ஸை செல் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ். இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, 15 நேரு பாஜார் கலி, மதுரை, ஒரு பின்கோடு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த அட்ரஸ் எழுதினாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ் எழுதிக்கிட்டாலும் ஓகே. அட்ரஸ் எழுதுறது நம்ம விஷ் தான். அடுத்தது பத்ராங்க் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர். நீங்கள் எந்த லெட்டர் எழுதும்போதும் அதில் நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, ஒன்று ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் டேட்டு. பத்ராங்க் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர், பத்திர சங்கியானாலும் ரெஃபரன்ஸ் நம்பர் தான். ஓகே, பத்ராங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தினாங்க் ஒரு இயரை நீங்களே ஒரு டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த பத்ராங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, பத்ராங்க்கும் இந்த தினாக்கு இதுவும் இது ரெண்டும் அப்படியே ஒரே சிமிலர் லைனில் வர மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ யாருக்கு எழுதுகிறோம் அப்படின்னா சர்வஸ்ரீ விஸ்வநாத் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு எழுதுகிறோம். எழுதிட்டு கீழே ஏதாவது ஒரு அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் அட்ரஸ் எழுதும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைனா மதுரையிலேருந்து மும்பைக்கு, மதுரையிலேருந்து ஆந்திராவுக்கு, மதுரையிலேருந்து கர்நாடகாவுக்கு, அந்த மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஓகே, ஸோ இங்கே ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஹைதராபாத் எழுதிட்டாலும் ஓகே. ஸோ லெட்டரில் ஸ்டார்டிங் ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த ஸ்டார்டிங் இந்த ஃபார்மேட்டுக்கே உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் இதுவே தப்பாக எழுதுனீங்கன்னா ஓகே உங்களுக்கு லெட்டர் ஃபார்மேட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேயே உங்களுக்கு மார்க் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உள்ள கண்டென்ட் கூட நீங்கள் லைனாக எழுதுறதுனால ரொம்ப நமக்கு தெரியாது. ஆனால் இது நீங்கள் செப்பரேட்டாக இந்த ஃப்ரம் டூலாம் எழுதும்போது ரொம்ப தெளிவாக கிளியராக எழுதுனீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாகவே திங்க் பண்ணலாம். ஒரு என்டர்பிரைசஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன லெட்டர் எழுதுகிறாங்க? கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதுகிறாங்கன்னா, நீ அமிச்ச குவாலிட்டிஸ் குவாலிட்டியாக இல்லை, ஓகேவா? ஸோ இது லெட்டராக நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேம் போடுவோம்ல. ஸோ பிரிய மகோதய் அப்படின்னா ரெஸ்பெக்டட் சார். நமஸ்தேனா வணக்கம். हमने पिछले महीने 100 इलेक्ट्रिक मीटरों की आदेश दिया था. हमनेना நாங்கள் पिछले महीनेना லாஸ்ட் மந்த்து 100 எலக்ட்ரிக் மீட்டர் ஆதேஷ் தியா தா. ஆதேஷ் அப்படின்னா ஆர்டர் கொடுத்துருந்தோம்.
ஆர்டர் ஆதேஷ் தியா தா. தா அப்படின்னா பாஸ்ட், ஓகேவா? ஹை போடக்கூடாது, தா போடணும், ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. ஆப்கா பேஜா ஹுவா மால் ஹமே ஆஜ் ஹி பிராப்த் ஹுவா ஹை. ஆப்கா பேஜா ஹுவா மால், நீங்கள் அனுப்பின அந்த பொருள் ஆஜ் ஹி பிராப்த் ஹுவா, எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. பிராப்த்னா ரிசீவ்டு, ஓகே? இது வந்து இன்றைக்கி தான் கிடச்சிதுன்றது ப்ரெசென்ட், அதனால் ஹை போட்டிருக்காங்க. பார்சல் खोलने पर हमें पता चला कि பார்சல், ஸோ பார்சல் खोलने पर, खोलनेனா திறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வந்தது. पता चला மீன்ஸ் வி கெட் டு நோ. आपका भेजा हुआ माल आपके दिए हुए नमूने के समान नहीं है. ஓகே, ஆப்கா பேஜா ஹுவா மால், நீங்கள் அனுப்பின அந்த பொருள் ஆப்கே தியே ஹுயே நமூனே. நமூனே அப்படின்னா நமூனேக்கே சமான் அப்படின்னா சாம்பிள் கொடுப்பாங்கல்ல. எப்பயுமே நம்ம ஒரு பல்காக ஒரு ஆர்டர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்க ஒரு சாம்பிள் பீஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பிள் நல்லா இருந்துச்சுன்னா தான் ஃபுல் ஆர்டருக்கு போவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு சாம்பிளுக்கு கொடுத்த பொருள் மாதிரி நீ எனக்கு அமிச்ச பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மால் பகுத் ஹி ஹல்கா அவுர் கராப் ஹே. நீ அமிச்சிருக்க பொருள் வந்து ரொம்ப ஹல்கானா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, கராப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் கண்டென்ட். அத்தஹ ஸோ தேட் இஸ்கி பிக்ரி சம்பவ் நஹி ஹை. அதனால் இது வந்து எங்களால் செல் பண்ண முடியாது. ஆப்கா பேஜா ஹுவா மால் ஹம் வாபஸ் பேஜ் தேத்தே ஹே. நீ அமிச்ச பொருளை நான் உனக்கே வாபஸ் அமுச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிருப்பையா ஆப் அப்னே நமூனே கே அனுசார் माल यथाशीघ्र भिजवाने का कष्ट करे. கிருப்பையானா ஸோ ஐ எம் கைண்ட்லி ரெக்வஸ்டிங் யூ, அப்படி இல்லைனா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். நீ வந்து எனக்கு நமூனைக்கே அனுசார் அப்படின்னா நீ எனக்கு சாம்பிள் அனுப்பிச்சப்பாரு, அதன் மாதிரி இருக்க பொருளை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யதா ஷிக்ர அப்படின்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், ஆஸ் ஏர்லியர். ஓகே, பிஜ்வானே கா, பிஜ்வானே கா, பிஜ்வானே அப்படின்னா சென்ட் பண்ண, கஷ்டக்கரைன்னா அரேஞ்ச் பண்ணு, எவ்வளோ சீக்கிரம் நல்லா அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ அரேஞ்ச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் இல்லைனா இங்கிலீஷில் புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து 100 எலக்ட்ரிக் மீட்டரை நான் போன மாதம் ஆர்டர் பண்ணேன். உன்னோட பொருள் எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு. பார்சல் ஓப்பன் பண்ணேன், பொருள் நல்லா இல்லை, என்னால் இதை விற்க முடியாது, நான் வந்து இந்த பொருளை உனக்கே வாபஸ் அமுச்சிடுறேன், நீ எப்படி உன் சாம்பிளில் காட்டினியோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு நீ பொருள் அமுச்சு வை. அதுதான் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ சதன்யவாத் அப்படின்னா தேங்க்யூ. ஆப்கா விஸ்வாஸ் பாத்திர, நீங்கள் லெட்டர் ஃபுல்லாக நம்ம எழுதிட்டு லாஸ்ட்டு அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல் எழுத மறந்துடுவோம், இதுக்கும் செப்பரேட் மார்க் உண்டு. ஸோ ஆப்கா விஸ்வாஸ் பாத்திர அப்படின்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. இங்கே அந்த ஹா அப்படின்றது ஹஸ்தாங்ஷர், அதாவது அங்கே ஏதாவது ஒரு சைன் போட்டுக்கோங்க, நீங்களே சைன் போட்டு ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ். ஸோ நான் ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ்லேருந்து தானே லெட்டர் எழுதணும். ஸோ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு அவங்களோட என்டர்பிரைசஸ் நேம் எழுதிடுறீங்க, அவ்வளோதான். லெட்டர் நீங்கள் கண்டென்ட் எழுதுறதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபார்மேட்கே ஒரு மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் கச்சன்னு அப்படியே லைனாக எழுதி வைக்காமல் புக்கில் இருக்க இந்த ஃபார்மேட் படி நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த ஃபார்மேட்கே உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும். நீங்கள் ஃப்ரம் டு, இந்த தேங்க்யூ, இந்த லாஸ்ட்டாக அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இதெல்லாம் மறக்காமல் எழுதுங்க, ஓகேவா? இந்த ஃபார்மேட்கே உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கீழே என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இந்த லெட்டரை வந்து இந்த கைடில் படித்தாலும் ஓகே, இல்லை வேறு கைடு, இல்லை எந்த கைடில் படித்தாலும் ஓகே. கண்டென்ட் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஃபார்மேட்டை ஒரே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.